எக்ஸாம்பிள் 8 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த சம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஓகே, எப்போவுமே ஒரு கொஸ்டினுக்கு பிக்சரைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கொஸ்டினில் சர்க்குலர் பார்க் பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சர்க்குலர் பார்க் சும்மா ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a pole has to be erected at a point at the boundary of the circular park. ஸோ இந்த சர்க்குலர் பார்க்கில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப் டயமீட்டர் 13 மீட்டர் இன் சச் எ வே தட் டயமீட்டர் வந்து 13 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயமீட்டர் அப்படின்னா நமக்கே தெரியும், சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய 2 நம்பர்ஸ். ஓகே, ஸோ நம்ம டயமீட்டர் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வே தட் த டிஃப்ரென்ஸு ஏபின்னு இந்த டயமீட்டரோட ரெண்டு ஆப்போசிட்டு 2 கேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏபின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர், இந்த போலுக்கு பேர் பின்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இட்ஸ் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஃபிக்ஸ்டு கேட் ஏ அண்ட் பி ஆன் த பவுண்டரி இஸ் 7 மீட்டர்ஸ். இது 13 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் எடுத்து நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா அது எனக்கு 7 மீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது என்னோடய டிஸ்டன்ஸு பிபி, சரியா? அதாவது ஏபியில் இருந்து நான் பிபியை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 7 மீட்டர் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, எப்போவுமே நெகட்டிவ் எதை லெஸ் பண்ணுறாங்களோ அதான் எக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ அதனால் இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ ஏபி மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, ஏபி ஈக்குவல் டு 7 + எக்ஸ். அப்போ இந்த சைடு என்னென்னா 7 + எக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று நமக்கு என்ன தெரியும்னா, எப்போவுமே ஹாஃப் சர்க்கிளில் வந்து எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அது 90 டிகிரி ஆங்கிளில் தான் மேக் பண்ணணும்னு ஆல்ரெடி தெரியும். எந்த ஒரு சர்க்கிளையும் டயமீட்ரிக்கலாக ஒரு டயமீட்டர் எடுத்தோம் அப்படின்னா டயமீட்டர்லேருந்து எந்த பாயிண்ட் ட்ரா பண்ணாலும் சரி, அதை ட்ரா பண்ணி சர்க்கிளோட இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி எந்த ஜாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 90 டிகிரி வரும்னு ஆல்ரெடி நம்ம தியரம் படிச்சிருக்கோம். ஸோ அதன்படி இங்கே இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். பித்தாகரஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதை பார்த்துட்டோம். இதை பார்த்த உடனே இந்த சம்ஸை ஈஸியாகவே நீங்களாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு வேர்டிங்ஸ் மட்டும் எழுதிக்கோம். பின்றது என்னென்ன போல்ஸு, ஏ அண்ட் பி ஆர் கேட்ஸ் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஸோ அதனால் ஏபி வந்து 13 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த போல்ஸ் ஃப்ரம் த 2 கேட்ஸ் வந்து 7 மீட்டர்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்னென்னா பிபி மைனஸ் ஏபி ஆர் ஏபி மைனஸ் பிபி வந்து 7 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனால் என்ன வேல்யூ வரும்னா, ஏபி மைனஸ் அங்கே பார்த்தோம்ல இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். என்ன ஈக்குவேஷன்? ஏபி ஈக்குவல் டு 7 + எக்ஸ் அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தென் பிபி ஈக்குவல் டு எக்ஸ். இப்போது இந்த 3 வேல்யூஸையும் வச்சு பித்தாகரஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏபிபி ஆங்கிள் ஏபிபி வந்து 90 டிகிரின்னு தெரியும். வை? ஏபின்றது டயமீட்டராக இருக்கும்போது ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஸோ அந்த ரூல் படி ஏபிபி. ஸோ இப்போ நமக்கு இது என்னன்னா, ஏபிபி ட்ரையாங்கிள் ஏபிபி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது நம்மளோட பித்தாகரஸ் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பித்தாகரஸ் ரூல் என்னது? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் அப்படின்னா 13 ஸ்கொயர். அடுத்து வந்து என்னது? ஏபி வந்து 7 + எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். பிபி மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். 169 ஈக்குவல் டு இதை ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 7 7 49 + எக்ஸ் ஸ்கொயர்
plus 14x plus x square. So the full left side and right side and படி simplify பண்ணலாம். 2x square plus 14x plus 49 minus 169 equal to 0. இது இந்த சைடு வந்துடுது. Then 2x square plus 14x minus 120 equal to 0. ஸோ எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸில் இருக்குது, அதனால் நான் 2 வந்து டிவைட் பண்ண போகிறேன். divided by 2, then x square plus 7x minus 120 equal to 0. இப்போ என்னோடய ஃபேக்டர் என்னென்னா மைனஸ் 120. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரணும், சப்ராக்ட் பண்ணால் வந்து 120 வரணும், சாரி சப்ராக்ட் பண்ணால் 7 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 120 வரணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சாரிப்பா இது 60 வரும், டிவைட் பண்ணணும்ல. ஸோ 60 வரணும். என்ன பண்ணலாம், ஓகே டேபிள்ஸ் என்னென்ன டேபிள் 60 வர மாதிரி டேபிள்ஸில் எழுதணும். 160, 2 into 30, 3 into 20, 4 into 15, 5 12 are 60. ஸோ இது ரெண்டும் வந்து சப்ராக்ட் பண்ணால் 7 வரும், அதனால் 5 and 12 சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேக்டர் 60ஓட ஃபேக்டர்ஸ் ஃபுல்லும் எழுதுவேன். எந்த ஃபேக்டர்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 12 வருதுன்னு 7 வருதுன்னு செக் பண்ணுவேன். 5 and 12. இப்போ சைன் போடணும். எனக்கு மிடில் வேல்யூவில் பாசிட்டிவ் இருக்கனால லார்ஜஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ்ஸும் ஸ்மால் நம்பருக்கு மைனஸும் போடுவேன். இப்போ என்னோடய ஃபேக்டர்ஸ் என்னென்னா x minus 5 and x plus 12. ஸோ நெகட்டிவ் நம்பர் ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா x வந்து 5னு கண்டுச்சிருச்சு. அப்போ நமக்கு என்ன வரும்னா BP equal to x, அதாவது 5. AP equal to 5 plus 7, that is 12. இதுதான் நமக்கான ஆன்சர்.